ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேபி விளாக்கு வெல்கம் டு. இன்னைக்கு பொரி எப்படி காரம் போடுறது சொல்லித்தர பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் பொரி காரம், ஆனால் தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன வீடியோங்க. பொரி இந்த பொரி எடுத்துக்கணும். தேவையான பொருட்கள்: கடலை கொஞ்சமாக, உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு ஒன்றும் பாதமாக இடித்து வச்சுக்கணும். கறிவேப்பிலை, ஓம்புடி இல்லைன்னா மிக்சர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறது ஒரு தாட்டி பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பூண்டு போடணும், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கடலை போட்டுக்கணும். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது எண்ணெய், கொஞ்சம் விதையான சூட்டில் நம்ம இது நல்லா கலந்து விடணும். அப்புறம் மிளகாத்தூள், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். இப்போ இந்த பொரி போட்டுக்கணும். இப்போ நிதானமாக இருக்காங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். இல்லைன்னா அங்கங்கே வெள்ளையாக இருக்கும். மிதமான சூட்டில் கலந்து விடணும். எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணிட்டோம்னா தீஞ்சு போகுது. பொரியெல்லாம் தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. மிதமான சூட்டில் இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம கலந்து விடணும். பாருங்க, இப்படி மெத்துனாவாத இதுவாக இருக்கும். முறைன்னு இருந்தால் நல்லா இருக்கும். அவள்தாங்க ரெடி ஆயிடுச்சு. பொரி எப்படி காரம் போடுறதுன்றது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிணத்து சாயந்தரத்தில் பசங்க வந்தால் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இது மேலே இப்படி மிக்சர் போட்டுக்கலாம், கலக்காய் கொட்டை,